அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை கவுண்டம்பாளையத்தில் 13க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்திருக்கிறார்கள். கோவை கவுண்டம்பாளையத்தில் 13க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் குடியிருப்பில் ஒரே நேரத்தில் 13 வீடுகளுக்குள் புகுந்து 56 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. 13க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்த 3 பேரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்போம். நேசராஜ், தகவல்கள். வணக்கம். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள கவுண்டம்பாளையம் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இங்கு அரசு அலுவலர்கள், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் என 1848 வீடுகள் உள்ளன. இந்த நிலையில் நேற்று மதியம் 1 மணி அளவில் 13 வீடுகளில், அதாவது சி பிளாக்ல 9வது பிளாக்லயும் 9வது புளோர்லயும் அதே போல 12வது புளோர்லயும் கிட்டத்தட்ட 13 வீடுகளில் கொள்ளையடிக்கப்பட்டது. இதில் 50 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் குளத்துப்பாளையம் பகுதியில் காவல்துறையினர் 3 பேரை சுட்டு பிடித்துள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் கோவை அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்டனர். இவர்கள் யார் என விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அதே போல கொள்ளையடிக்கப்பட்டவர்கள் புகாரின் அடிப்படையில் துரித விசாரணை நடைபெற்றது. மோப்பனாய் கொண்டு அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அங்கலமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 50 பவுன் நகை கொள்ளை போன சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்த 3 பேரை சுட்டுப்பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேசராஜ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.